அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக, நம்ம நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக, இயற்கை சீற்றங்கள் இல்லாம, போர்கள் இல்லாம, எந்த ஒரு தொல்லை இல்லாம, எந்த ஒரு வியாதிகள் இல்லாம, அனைத்து மக்களும் அனைத்து சமுதாயத்தினரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் அதே மாதிரி அமையும், ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். சரிங்களா? அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 அனைவருக்கும் அமோகமாக வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக அமையணும்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். 2026 எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் இல்லாம, எந்த ஒரு போர்கள், பிரச்சனைகள், பொருளாதார பின்னடைவு, எல்லா நாடும் நல்லா இருக்கணும். எந்த நாடும் அடிச்சுக்க கூடாது. எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த ஆண்டு 2026 எல்லாருக்கும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவுல 2026 எந்தெந்த ராசிக்கு நல்ல அமோகமா இருக்கு, நல்ல நேரமா இருக்கு, கோச்சார அமைப்பு, உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லல, உங்களுடைய தசாபுக்தியை வச்சு சொல்லல, கோச்சார அமைப்பு, வானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், வாழ்க்கையில நம்ம தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய, நிகழ்காலத்துல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நிகழ்காலத்துல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் 2026 எப்படி இருக்கு, எந்தெந்த ராசிக்கு அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றேன். எந்த ராசிக்கு முதல் தரமா நல்லா இருக்கு, எந்த ராசிக்கு 2வது நல்லா இருக்கு, 3வது நல்லா இருக்கு, அதே மாதிரி சொல்றேன். அதே மாதிரி எந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த ராசிகளுக்கு 2026 சாதகமா இல்லை, அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. போன பதிவுல 2025 எந்தெந்த ராசிக்கு சாதகமா இருந்தது, எந்தெந்த ராசிக்கு பாதகமா இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த பதிவுல 2026 எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம். 2026 கோச்சார பலன்ல எந்த ராசிக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு 2026 மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஆண்டாக அமையும். மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. முக்கியமா பொருளாதாரத்துல, வேலையில, தொழில்ல மிகப்பெரிய மாற்றங்கள். இது வரைக்கும் நம்மளுக்கா இது நடக்குது, நம்மளுக்கா இது நடந்தது, நம்மளுக்கா இந்த ஆஃபர் வருது, நம்மளுக்கா இந்த தொழில் வந்தது அப்படின்னு இந்த ஆண்டு முடியும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கோச்சார நிலைமை மிகவும் அற்புதமாக இருக்குது. சனி பகவான் வெற்றி சனியாக இருக்கிறார். ராகு கேது 2-8 இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பொசிஷன்ல பாத்தீங்கன்னா 2026 இருக்கு. கடந்த காலத்துல 7.5 சனியில ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க. 2025 வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி, 2017 இருந்து 2025 வரைக்கும் 7.5 சனி. சனி பகவான் 7.5 சனியில போன ஜென்மத்துல இருக்கிற கர்மா, இந்த ஜென்மத்துல இருக்கிற நிகழ்கால கர்மா எல்லாத்தையும் எடுத்துன்னு செஞ்சு, கர்மானா என்ன, ஜோதிடம்னா என்ன, இந்து மதம்னா என்ன, இந்த கிரகங்களை ஏன் சிவாலயத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க, இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு, சாமி இருக்கிறாரா இல்லையா, நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க எல்லாருக்கும் சொல்லுவீங்க. கடந்த காலத்துல நீங்க வாங்கின அடி, நீங்க பார்த்த பிரச்சனைகள், நீங்க பார்த்த கஷ்டங்கள், நீங்க 7.5 சனியை பத்தி உக்காந்துக்குன்னு இன்னொருத்தவங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்க. ரைட்டா? அதெல்லாம் நடந்தது. போன வருஷத்துல இருந்தே ஜென்ம சனி முடிஞ்ச உடனே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த வருஷம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். சனி பகவான் வெற்றி சனியாக இருக்கிறார். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறார். வேலையில மாற்றம், வேலையில முன்னேற்றம். இப்பெல்லாம் 2026 உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுதுன்னா அது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க, திடீர்னு வேலை போகுதுன்னா பயப்படாதீங்க. வேற அடுத்த லெவலுக்கு எங்கேயோ போறீங்கன்னு அர்த்தம். வேலை மாற்றம், ப்ரொமோஷனு, முன்னேற்றம், தொழில மாற்றம், தொழில முன்னேற்றம், தொழில வளர்ச்சி, பொருளாதார ரீதியா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தோட வலுவுக்கு ஏத்த மாதிரி மகர ராசியில கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவரும் இருப்பாரு, ஆட்டோ ஓட்டுறவரும் இருப்பாரு, சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறவரும் இருப்பாரு, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவரும் இருப்பாரு, பெரிய தொழிலதிபரும் இருப்பாரு, பெரிய அரசியல்வாதியும் இருப்பாரு,
ஏதோ இந்த இந்தியால ஏதோ ஒரு ஸ்டேட்ல சிஎம் ஆவும் இருப்பார். கரெக்டா? அவங்களுடைய ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும். ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு நாள் வேலை செஞ்சேன், இதுக்கு மேல நான் பிசினஸ் பண்ணலாமா, இதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுக்கலாமா, தாராளமா எடுக்கலாம். இதே 2017, 18, 19, 20, 21, 22, 23 எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அந்த எடுத்ததுக்கு பலனாக பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பெரிய இழப்பை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பெரிய லாசஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எடுக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு மனம் இருக்காது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனம் இருக்காது. ஏன்னா வாங்கின அடி அப்படி, ஹிஸ்டரி அப்படி. நம்ம எதுல கை வச்சாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கலையே, நம்ம இப்ப கை வச்சா நம்மளுக்கு என்ன ஆகுன்ற அந்த ஒரு பயம், ஏழரை சனி போன பிறகு அந்த ஒரு பயம் சில வருடங்களுக்கு உடம்புல இருக்கும். ரைட்டா? ஆனா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம், நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி, குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி, குடும்பத்துல பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது, படிக்காத பசங்க நல்லா படிக்கிறது, பிடிச்ச காலேஜில் போய் படிக்கிறது, பிடிச்ச ஸ்கூல்ல போய் படிக்கிறது, கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, இவ்வளவு நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, அனைத்து விஷயங்களையும் வெற்றி சனியை பத்தி நீங்க பாப்பீங்க. 2026ல பாப்பீங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க 2022, 23, 24 எல்லாம் மகர ராசி அன்பர்கள் ஒரு நாளைக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு உக்காந்தனா ஒரு 2-3 பேரை கன்ஃபார்மா பார்த்துடலாம். போன வருஷம் தான் அவங்களுடைய வருகை குறைந்தது. எப்பா இந்த ராசி நின்னுச்சுடா, இந்த ராசி வரலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். புரியுதுங்களா? ஓகே. மகர ராசிக்கு முதல் தரமாக 2026 ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ரெண்டாவது ராசி எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறார். சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறார். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு பொன்னான காலகட்டம். ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இது பொன்னான காலகட்டம்னு அவங்களுக்கு தெரியாது. அதுதான் கான்செப்ட். ஏனென்றால் ஒருத்தருக்கு ஏழரை சனி வரும்போது, அஷ்டமத்து சனி வரும்போது அவருக்கு நல்லா இல்லாத டைம்ல தான் அவங்க ஏதாவது வீடியோ பார்ப்பாங்க, ஒரு ஜோதிடரை போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, நம்ம ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரு நல்ல டைம் ஓடின்னு இருக்கும் போது அவங்களுக்கு நல்ல டைம் ஓடின்னு இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்குதுன்னா அவங்க ஜாதகத்துல ஜோதிடம், ஆன்மீகம் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து இருக்கும். அந்த ஞானம் இருக்கிறதால அவங்களுக்கு கிடைக்கும். பொதுவா எல்லாரும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 80 கோடி ரிஷபராசி இருக்கிறாங்கன்னா 60 கோடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 அவங்களுக்கு நல்ல ஆண்டுன்றது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போவாது. இதுதான் இயற்கை, இதுதான் பரம்பொருளுடைய ரகசியம். இதுக்குதான் கோவிலுக்கு போனோம், இதுக்குதான் ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது, இதுக்குதான் ரீசன். ரிஷபராசி அன்பர்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருக்கு, நிலம் வாங்குற மாதிரி இருக்கு, வீடு வாங்குற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு முதலீடு பண்றது, உங்களுக்கு சேவிங் பண்றது, காசு சேர்த்து வைக்கிறது 2026 மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். கல்யாண வயசுல இருக்கிறவங்க எல்லாம் தாராளமா கல்யாணம் பண்ணலாம். குழந்தை பெத்துக்கிறவங்க எல்லாம் தாராளமா பெத்துக்கலாம். சோ அனைத்து விதமான ஒரு நன்மையான ஒரு ஆண்டாக எல்லாமே, குடும்பம், உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, 2026 சரியாயிடும். ஒரு தொழில்ல ஃபுல்லா புதுசா என்ட்ரா ஆகுறீங்க, சக்சஸ் ஆகும். ஒரு வேலை மாற்றம் பண்றீங்க, ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை மாறுறீங்க, சக்சஸ் ஆகும். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு 2026 ஏற்படுங்க. நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு 2026 ஏற்படும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தங்கம் வாங்குறது 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும். மூன்றாவது ராசி எந்த ராசிக்கு அற்புதமா இருக்கும் 2026 ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் கேட்டீங்கன்னா கும்ப ராசி. 2020 இருந்து ஏழரை சனியில விரைய சனி ஒரு 3 வருஷம், ஜென்ம சனி ஒரு 3 வருஷம். 2020 இருந்து கும்பராசி அன்பர்கள் படாத பாடுபட்டு ரொம்ப பிரச்சனைகளை அனுபவித்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம, இது நாள் வரைக்கும் பார்க்காத சோதனைகளை எல்லாம் பார்த்து ஒரு நடுக்கடல்ல ஒரு பெரிய புயல் வாழ்வா சாவான்ற அந்த ஒரு இதை பார்த்து அந்த கரையை கடந்திருக்கிறீங்க. ஜென்ம சனியை விட்டு வெளியே வந்திருக்கிறீங்க. ஜென்ம சனியை விட்டு வெளியே வந்து சனி பகவான் வக்ரமாயி நிவர்த்தியாகி
2026 மிக அற்புதமாக இருக்கு. உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வந்து மகர ராசியை உட்கார வச்சிருக்கேன், 2வது இடத்துல ரிஷப ராசியை உட்கார வச்சிருக்கேன். ஆனா ரொம்ப ஆத்மார்த்தமா சூப்பரா இருக்குதுன்னு சொல்லணும்னா அது கும்பராசி தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கிறது கூட அவங்க பெருசா நல்லது நடக்குதான்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா கெட்ட டைம்ல இருந்து வெளியே வரும்போது, அந்த கெட்ட டைம்ல இருந்து வெளியே வந்து ஒரு சின்ன நல்லது நடந்தாலே எவ்வளவோ பரவாயில்ல, சந்தோஷம். ஏழரை சனி முடிஞ்சு போல இருக்கு, நம்மளுக்கு நல்லது நடக்குது, நம்மளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது, இவ்வளவு நாள் வேலை இல்லாம இருக்குது, வேலை கிடைச்சது, ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருந்தீங்க, திடீர்னு ஒரு அலைன்ஸ் பிக்ஸ் ஆகுது, ரொம்ப உங்களை விட சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இருக்காரு. சோ ஒரு நல்ல விஷயம், சுப நிகழ்ச்சிகள் நடக்குது, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க. 2026 கும்பராசி அன்பர்களுக்கு மகத்தான ஆண்டாக அமையும். ஏனென்றால் கடந்த ஒரு 6 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கடந்த 6 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சில பேருக்கு ஒரு 100ல ஒரு 10-15% பேருக்கு விரய சனியும் கெடுபலனை செய்யாது, ஜென்ம சனியும் கெடுபலனை செய்யாது, பாத சனியில வந்து கெடுபலன் நடக்கும். அது ஒரு 100ல ஒரு 10-15 பேருக்கு நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த விரய சனி ஜென்ம சனி நடக்கும் போது குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல டைம் இருந்திருக்கும், இல்ல அந்த விரய சனி ஜென்ம சனி நடந்திருக்கும் போது அவருக்கு நல்ல சூப்பரான தசாபுக்தி போயிருந்திருக்கும். அந்த டைம்ல எல்லாம் நல்லது நடந்துட்டு பாத சனியில போய் கெட்டது நடக்கும். அது ரொம்ப ரேர், 100ல 10 பேர். ஆனா பெரும்பாலான மக்களுக்கு அந்த ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு 85-90% மக்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு மகத்தான மேன்மை ஏற்படும், பெரிய ரிலீஃப். ஒரு 10 வருஷம் ஜெயில இருந்து வெளில வந்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஒரு பெரிய இவ்வளவு நாள் வேலை இல்லாம இருக்கிறீங்க, கையில காசே பார்க்கல, ஒரு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இவ்வளவு நாள் ஏகப்பட்ட கடன், அவமானம், பிரச்சனை, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, கடனை அடைக்கிறீங்க, உங்களுக்கு பண வரவு இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்க. 2026 கும்பராசிக்கு மகத்தான ஆண்டாக இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்குதா இல்லையான்னு இந்த வருடத்தோட இறுதியில வந்து கமெண்ட் போடுங்க. இல்ல 2026ல ஏதாவது ஒரு வீடியோ போடுவேன் இறுதியில, அப்போ வந்து சொல்லுங்க, சரிங்களா? 4வது ராசி எந்த ராசிக்கு அமோகமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கடக ராசி. கடந்த ஒரு 3 வருஷத்துல அஷ்டமத்து சனியை வச்சுக்கிட்டு படாத பாடு, நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனி எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுவே அந்த அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கும் போது சொல்ல முடியாது. அஷ்டமத்து சனி ரொம்ப ஒரு கடுமையான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை கடந்து வரதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதாவது இந்த படத்துல எல்லாம் ஒரு வீடு பூகம்பத்துல இடிஞ்சு விழுந்துன்னு இருக்கும், அதுல இருந்து ஒருத்தன் வெளியே தப்பிச்சு ஓடி வருவான். அந்த மாதிரி இடியிற வீட்டுல இருந்து ஒருத்தன் வெளில தப்பிச்சு ஓடி வருவான், ஃபைனலா ஒருத்தன் வருவான். அந்த மாதிரி அஷ்டமத்து சனின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வாழ்க்கையில 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ஒரு வாட்டி தான் வரும். அந்த ஒரு வாட்டியை நீங்க கிராஸ் பண்ணி இருக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய அதாவது அஷ்டமத்து சனியில என்ன நடக்கும்னா, ரொம்ப கர்மா இருக்குல்ல, ஓவரா ஏதாவது கர்மா பண்ணிடுவாங்கல்ல, காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு. சனி பகவான் என்றாலே கர்மா தான். சனி பகவான், ராகு, கேது, குரு பகவான், இங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கர்மா இருந்தா அடிப்பாங்க, புண்ணியம் இருந்தா கொடுப்பாங்க. இதுதான் விஷயம். அந்த சனி பகவானும் ராகு கேதுவும் கலந்த காலகட்டத்துல கடந்த ஒரு 3 வருஷமா உங்களை போட்டு அப்படி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம, வளர்ச்சி இல்லாம, வேலையில ஏகப்பட்ட பிரச்சனை, தொழில ஏகப்பட்ட பிரச்சனை, கடன், தேவையில்லாத அவமானம், இவங்கிட்டலாம் பேச்சு வாங்குறோமேன்ற அந்த ஏன்னா நீங்க கடகராசி கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, கௌரவமா வாழணும்னு பாப்பீங்க. யாரும் ஒரு வார்த்தை உங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்க வாங்குற அடி வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா அதெல்லாம் நேர்மாறா நடந்தது. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க. பொருளாதாரத்துல மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க. நிறைய பெண்கள் திருமண வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டீங்க. போன புகுந்த வீடு உங்களுக்கு செட் ஆகல, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க. படிக்கிற பசங்கள்ல இருந்து வெளிநாட்டுல நிறைய பேருக்கு வேலை போச்சுங்க. கடகராசி
கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை போச்சு, சடனா வேலை போச்சு. அங்க வீடு இருக்குது, வாசல் இருக்குது, லோன் இருக்குது, இது இருக்குது, கார் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரா மாதிரியாச்சு. ஏகப்பட்ட பிரச்சனையை கடகராசியை அனுபவிச்சிங்க, வெளியே சொல்ல முடியாம உக்காந்துன்னு இருக்கிறீங்க. நிறைய பசங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், இன்னும் எங்க வீட்டுக்கு தெரியாது சார், இன்னும் எனக்கு வேலை போயிடுச்சு சார், என் மனைவிக்கு தெரியாது சார், அவங்க இந்தியால இருக்கிறாங்க சார். எத்தனையோ பேர் இன்னும் சொல்லல சார், அதுக்குள்ள அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள இன்னொரு வேலை தேடிக்கலான்னு பார்த்துன்னு இருக்கேன் சார், வேலை கிடைக்கல சார், என்ன பண்றது அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வர ஆண்டு 2026 அந்த அஷ்டமத்து சனியோடைய பலன் முடிஞ்சு 2026 சனி பகவான் பாக்கிய சனியாக வரார். 9ஆம் இடத்து சனி கொடுத்து நீங்க பார்த்தது இல்லையே, அடிச்சு பார்த்தீங்க. 2020 இருந்தே உங்களுக்கு அடிதான், ஏன்னா உங்களுக்கு கண்டக சனி, அதை தொடர்ந்து அஷ்டமத்து சனி. அவர் கொடுத்து நீங்க பார்த்தது இல்லையே, 2026 பார்ப்பீங்க. நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார். எதிர்பார்க்காத தனவரவு, எதிர்பார்க்காத பணவரவு, திடீர்னு கடன் அடையும். எப்படி அடையலாம் எனக்கு தெரியாது, அடையும். கடன் அடையறதுக்கு பண வரவு வரும். வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள். ப்ரொமோஷன் இல்ல, எனக்கு என்னோட கம்பெனில ரெகக்னேஷன் இல்ல, ஒரு அங்கீகாரம் இல்ல, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டானுங்க, நான் வேலையே இவ்வளவு வேலை செய்யறேன், என்ன வேலையே செய்யலன்ட்டானுங்க. அதெல்லாம் மாறும். யார் உங்களை திட்டினாங்களோ, யார் உங்களை வேலை செய்யலன்னு சொல்லிட்டு டிமோட் பண்ணாங்களோ, அவங்க எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்பாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கடந்த காலத்துல கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைச்சுன்னு இருக்கிறவங்க அந்த கதை அப்படியே மாறும் பாருங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு, அந்த விளிம்பு வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவீங்க, திருப்பி கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்துருவீங்க. சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேருவீங்க பாருங்க. ஆனா இது வந்து பொது பலன். உங்க ஜாதகத்தை பார்த்து நாங்க பலன் சொல்லல, இது பொது பலன். உங்களுக்கு வந்து தசாபுக்தி நல்லா இருந்தது, ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நான் சொன்னது அப்படியே நடக்கும். நான் நல்ல டைம் வரும்போது, கோச்சாரத்துல நல்ல டைம் வரும்போது, உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல மோசமான பீரியட் வந்ததுன்னா அப்போ வந்து அது நம்மளுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? கோச்சார அமைப்பு நல்லா இருக்கு, ஆனா பாக்கிய சனி எல்லாத்தையும் மீறி நன்மையை செய்வார். எப்பவுமே 7.5 சனி முடிஞ்ச உடனே, அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனே பெரும்பாலான 90% மக்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனாலதான் உங்க ராசியை தூக்கி டாப்ல வச்சிருக்கோம், ரைட்டுங்களா? ஓகே, கடக ராசிக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அடுத்தது எந்த ராசிக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பிரமாதமா இருக்கு. 10ஆம் இடத்து சனி, தொழில்காரகனே தொழில் ஸ்தானத்துல வந்து அமர்ந்து இருக்கிறார். ராகு வந்து 9, கேது வந்து 3, நல்ல அமைப்பு. குரு பகவான் 2க்கு போறார், உங்க ராசியில இருக்கிறாரு. 2026 2க்கு போவார். பணவரவு, தொழில முன்னேற்றம், வளர்ச்சி, வேலையில முன்னேற்றம், வளர்ச்சி, வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சது போதும்னா உள்நாட்டுக்கு வர்றது, தொழில் தொடங்குறது, நிறைய முன்னேற்றம் ஏற்படும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அப்பா சைடு வருமானம் வரும். அப்பா சைடுல இருந்து சொத்து ஏதாவது வரா மாதிரி இருந்தா வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கோச்சாரத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு. கோச்சார அமைப்பு உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. உங்களுக்கு ஜாதகமும் தசாபுக்தியும் நல்லா இருந்ததுன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க, மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தொழில்காரகனே தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு 10 பேர் 10ல சனி இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. தொழில கொடி கட்டி பறப்பாங்க, வேலையிலயும் பெரிய லெவல்ல இருப்பாங்க, அரசு அதிகாரியா பெரிய லெவல்ல நிறைய வருமானம் வரக்கூடிய இடத்துல இருப்பாங்க. 10ஆம் இடத்து சனி சாதாரண இதுவே கிடையாது. அவங்க ஒரு மனிதனுக்கு அவர் பிறக்கும் போது 10ஆம் இடத்துல மட்டும் சனி இருந்ததுன்னா, அவர் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்தா அவர் வாழ்க்கையில பணத்துக்கு கஷ்டமே பட மாட்டார். வேலை சில விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனா வந்து பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டார். திருமண வாழ்க்கை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனா அந்த அமைப்பு தான் உங்களுக்கு இப்போ. அவர் வந்து பிறப்பு ஜாதகத்துல 10ல இல்லைனாலும் இப்ப கோச்சாரத்துல 10ல வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. அதை தான் சொல்லின்னு இருக்கு. அதனாலதான் உங்க ராசி 5ல இருக்கு, ரைட்டுங்களா?
சோ முதல் ஒரு 5 ராசி பார்த்திருக்கோம், ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு ராசி, ரைட்டுங்களா. 6வது ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்து சனி. 4ஆம் இடத்து சனி கெடுபலனை செய்யும், இது செய்யும், அது செய்யும், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு தனவரவை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ல இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஏதாவது ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா, ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா, வாகனம் ரிலேட்டடா, தாயாருக்கு ஏதாவது நன்மை பண்ணுவது, தாயாருக்கு ஏதாவது ஒரு இது பண்றது. 2ஆம் அதிபதி 4ல இருந்தா கல்விக்கும் நல்லது, ப்ராப்பர்ட்டிக்கும் நல்லது, தாயாருக்கும் நல்லது, வீடு வாகனத்துக்கும் நல்லது. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொழில் பிசினஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் பிசினஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும். அனைத்து விதத்துல கோச்சார அமைப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சூப்பரா இருக்கு. 6வது இடத்துல தனுசு ராசி இருக்கு. 2026ல முதல் தரமா நல்லா இருக்கக்கூடிய ராசி மகர ராசி, 2வது ரிஷப ராசி, 3வது கும்ப ராசி, 4வது கடக ராசி, 5வது மிதுன ராசி, 6வது தனுசு ராசி. இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப கோச்சாரம் நல்லா இருக்கு. இப்போ எந்த ராசி எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் எடுத்து வைக்கிற அடி கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கணும், யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா உஷாரா இருக்கணும், யாருக்கெல்லாம் சற்று உங்கள் முயற்சிக்கு மேல சில தடைகள் ஏற்படும், அதை பார்ப்போம். முதல் எந்த ராசிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீன ராசிக்கு. ஏனென்றால் மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனி, உங்களுக்கு 7ரை சனி நடந்துன்னு இருக்கு. சனி பகவான் 7ரை சனி காலகட்டத்துல கொஞ்சம் சோதனைகளை கொடுப்பார், தாமதங்களை கொடுப்பார், உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார், எக்ஸாம் வைப்பார். இந்த ஜென்ம சனி காலத்துல எப்படி நீங்க நான் கஷ்டத்தை தர நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு சோதிப்பார். உண்மையை சொல்ல போனா சோதிப்பார். ஐயா கடவுளே என்ன சோதிச்சது போதும் நிப்பாட்டுன்னு சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி கடவுள் நம்மளை சோதிச்சுன்னு இருக்க மாட்டாங்க. கிரகங்கள் அவங்க ஒரு எம்ப்ளாயிஸை வச்சிருக்கிற மாதிரி கிரகங்களை வச்சிருக்காங்க, அவங்க தான் நம்மளை சோதிப்பாங்க. இந்த சனி பகவான் 2026ல கொஞ்சம் சோதிப்பார். எதுல எல்லாம் சோதிப்பார்? குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, தேவையில்லாம முதலீடு பண்ணக்கூடாது, தேவையில்லாம அகலகால் வைக்க கூடாது, இது பண்றேன் அது பண்றேன் அது பண்றேன் எனக்கு திறமை இருக்குது இது இருக்குதுன்னு பண்ணக்கூடாது. எது பண்ணாலும் கொஞ்சம் கவனமா பண்ணணும், எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமா சூதானமா பண்ணணும், ரைட்டுங்களா. எல்லாத்திலையும் சில தடைகள் ஏற்படும். ஒரு கல்யாண வயசுல இருந்தா திருமணத்துல சில தடைகள் ஏற்படும், குழந்தை பிறப்பதில் சில தாமதம் ஏற்படும், கல்வியில சில தடைகள் ஏற்படும். நல்ல மார்க் வாங்கி இருக்கிறவன் மார்க் கொஞ்சம் கம்மியாவான், படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்காது. எதுக்கும் அவசரப்படக்கூடாது, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பொறுமை பொறுமை பொறுமை. இவ்வளோ நேரம் நல்லா இருக்கிற 6 ராசிக்கு சொன்னேன். இந்த நல்லா இல்லாத ராசிகள் என்ன பண்ணணும்னா பேசாம இருக்கணும், இறைவனே கெதின்னு இருக்கணும், அடிக்கடி கோவிலுக்கு போகணும். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதால எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும், எல்லாமே கொஞ்சம் பின்னடைவா இருக்கும். உங்க திறமைகள் சோதிக்கப்படும். 7ரை சனி காலகட்டத்துல சனி பகவான் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்க திறமைகள் சோதிக்க, உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், உங்களுக்கு அழகு இருக்கும், அறிவு இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாத்துலயும் உங்களுக்கு எது உங்களுடைய ஸ்ட்ராங்குன்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்களோ அங்கதான் செக் பாயிண்ட் வைப்பாங்க, அங்கதான் சோதிச்சு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு வீரன் இருக்கிறாருன்னா அவருக்கு எங்க டெஸ்ட் வைப்பாங்க? ஒரு சண்டையில டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு போர் வீரன் இருக்கிறான்னா அவங்க எதுக்கு டெஸ்ட் வைப்பாங்க? போய் இன்னொருத்தன் கூட சண்டை போடுன்னுவாங்க. அந்த மாதிரி நீங்க எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ, பணத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா பணத்துல பிரச்சனை வரும், தொழில் பண்ணின்னு இருந்தீங்கன்னா தொழில பிரச்சனை வரும், வேலையில நான் நல்ல மேனேஜர், நான் நல்ல ஸ்ட்ராங்கு, எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, நான் அங்க சில சோதனைகள் வரும், குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத சில தகராறுகள், தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள், நீங்களே கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க, கொஞ்சம் மன அழுத்தமா இருப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ கொஞ்சம் சுமாரா இருக்கும் 2026. இதை அப்படியே கடந்து வந்துட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும். நல்லா இருக்கிற டைமும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கிற டைமும் வரும், கெட்ட டைமும் வரும். நல்லா இருக்கிற டைம்ல ஜாலியா இருக்க வேண்டியது, கொஞ்சம் சாதகமா இல்லாத டைம்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை, ரைட்டுங்களா? ஓகே.
ரெண்டாவதாக எந்த ராசி கொஞ்சம் நல்லா இல்லைன்னு பார்த்தா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி போயின்னு இருக்குது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராகுக்கு எதுவும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லை. குரு பகவானும் உங்களுக்கு 2026 கொஞ்சம் சாதகமா இல்லை. பொறுமை பொறுமை பொறுமை, நிதானம் நிதானம் நிதானம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இறைவன் மேலேயோ கிரகங்கள் மேலேயோ நம்பிக்கை அவ்வளவாக இருக்காது. உங்க மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. சூரியனோட ராசி தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஒண்ணு முடியவே முடியாதுனாலும் நான் முடிச்சு காட்டுறேன், என்னால முடியும், நான் எல்லாத்தையும் மாத்தி காத்துவேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஆளு. அஷ்டமத்து சனி காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும். உறவினர்கள் கூட கொஞ்சம் தேவையில்லாத சண்டைகள் வரும், கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள், வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அகல கால் வைக்க கூடாது. சைலண்டா நம்ம உண்டு. 2026 உங்களுக்கு சாதகமா இல்லை. அப்போனா சாதகமா இல்லைன்னா இப்ப நம்ம ஒரு ரோட்ல போயின்னு இருக்கோம். அந்த ரோட்ல நிறைய பள்ளம் இருக்குதுன்னா நம்ம எப்படி போவோம்? 150லயா போவோம், இல்ல 100லயா போவோம்? பொறுமையா 10-20ல அப்படியே போவோம். கரெக்டா? ஒரு ரோட்ல அப்படியே பள்ளமா இருக்குது, ரோடு ஃபுல்லா பள்ளமா இருக்குதுன்னா என்ன ஸ்பீட்ல போவோம்? 100லயா போவோம்? இல்ல, ஒரு 10, 15, 20 ஸ்பீட்ல போவோம். அதே மாதிரி 2026 ஸ்லோவா போங்க. 2026ல 100ல போவேன்னா போகக்கூடாது. 100ல போற ரோடு வரும், வெயிட் பண்ணுங்க. அப்போ 100ல 150, 200ல கூட போங்க, உங்களால போக முடியும். உங்களுக்கு ஜாதகமும் வேலை செஞ்சு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. சிம்ம ராசியால சாதிக்க முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா இந்த சிம்ம ராசி கெட்ட நேரத்திலயும் சில ஸ்கோர் பண்ணும். அப்பேற்பட்ட ராசி இது. தன்னம்பிக்கை பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தி அமைக்கும். அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ரைட்டுங்களா? சோ 2026 சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூன்றாவது மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு விரைய சனியா போயின்னு இருக்கு. இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு 2026ல மூணாவதாக கொஞ்சம் டைம் சரியில்லாத ஒரு ராசி. கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் வரும், தேவையில்லாத இடமாற்றங்கள் வரும், வேலையில மாற்றம் வரும், தொழில மாற்றம் வரும். ஒரு தொழில் நல்லா இல்லைன்னு இன்னொரு தொழில தொடங்குவீங்க. ஒரு வேலை நல்லா இல்லை, ஒரே டென்ஷனா இருக்குதுன்னு இன்னொரு வேலையில போவீங்க. நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் சுப செலவுகள் உங்களுக்கான வருங்காலத்துக்கு நீங்க கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஒரு வீடு வாங்குறது, கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படும். வீட்டுல ஒரு திருமணம், ஒரு வளைகாப்பு, ஒரு கிரக பிரவேசம், ஒரு நிலம் வாங்குறது, ஒரு இது வாங்குறது, ஏதாவது ஒரு லோனு போட்டு ஒரு வீடு வாங்கலாம். ஏன்னா விரைய சனியில கையில காசு வச்சுன்னு இருந்தீங்கன்னா வேற எப்படியாச்சும் ஒண்ணு விரயமாயிடும். அதை நீங்க விரயமாவதுக்கு விடாம நீங்க அதை சுப செலவாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு தங்கம் வாங்குறதோ, ஒரு வெள்ளி வாங்குறதோ, ஒரு நிலம் வாங்குறதோ, உங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எதுலயாச்சும் பாதுகாப்பாக போட்டு வைக்கிறது நல்லது. கையில காசு இருந்தா செலவாயிடும். கையில வச்சுன்னு இருந்தோம்னா ஏதாவது தேவையில்லாம மருத்துவ செலவு இது அதுன்னு வந்துடும். ஆனா விரைய சனியை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாம். விரைய சனியில விரயங்கள் தான் ஆகும், செலவு தான் ஏற்படுமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. திருமண வயசுல ஒரு 26 வயசுல, 27 வயசுல, 28 வயசுல, 29 வயசுல, 30 வயசுல திருமண வயசுல பொண்ணோ பையனோ இருந்தா டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுங்க. ஏழரை சனி ஸ்டார்டிங்லயே பண்ணிடுறது பெட்ரு. சென்டர்ல பண்றதை விட ஸ்டார்டிங்லயே பண்ணிடுறது பெட்ரு. ஏன்னா இப்போ 26 வயசு பொண்ணுக்கு இன்னும் 3-4 வருஷம் கழிச்சு திருமணம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 30 வயசு ஆயிடும். அதனாலதான் இப்பயே பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்தால கடன் ஏற்படும், வீடு வாங்குறதால கடன் ஏற்படும், பிளாட் வாங்குறதால கடன் ஏற்படும். கடன் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 மேஷ ராசிக்கு இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. சில நல்ல விஷயங்களும் நடக்கும், சில ப்ரொமோஷனும் கிடைக்கும், சில நல்ல விஷயங்களும் நடக்கும். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. விரைய சனியில எல்லாமே கெட்டதா நடக்காது. நல்ல விஷயங்களும் நடக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழிலையும் முன்னேற்றம் ஏற்படும். ஆனா கடன் ஒரு பக்கம் ஏற்படும், செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும், மன அழுத்தம் ஒரு பக்கம் ஏற்படும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது எந்த ராசிக்கு நல்லா இல்லை? நாலாவதாக எந்த ராசிக்கு நல்லா இல்லைன்னு பார்த்தா கன்னி ராசிக்கு. கன்னி ராசிக்கு கண்டக சனியாக இருக்குது. கேது பாத்தீங்கன்னா 12ல இருக்கிறாரு, ராகு பாத்தீங்கன்னா 6ல இருக்கிறாரு. கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா பணவரவு நல்லா இருக்கும், வேலையில பிரச்சனை வராது.
வேலையில பிரச்சனை வராது, தொழில்ல பிரச்சனை வராது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆட்களால சில பிரச்சனைகள் வரும். வேலைக்கு போயின்னு இருக்கிறீங்க, யாராச்சும் உங்க மேல கொஞ்சம் வாக்குவாதம், உங்களை கொஞ்சம் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். இவ்வளவு நேரம் நண்பரா இருந்தாரு, திடீர்னு இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு தோணும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏற்படும். கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க, வேற இடத்துல டிரான்ஸ்பர் ஆகும், கணவன் மனைவி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும். வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ரைட்டுங்களா? ஆனா வேலை இருக்கும், வேலையில பிரச்சனை வராது. ஆனா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கும். தொழில பணவரவு இருக்கும், ஆனா தொழில் பண்ற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கண்டக சனி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது, கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். சோ கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டக சனி பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. தனவரவு இருக்கும், ஆனா கொஞ்சம் டென்ஷனா போகும். சரிங்களா? 2026 கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 10 ராசிக்கு நம்ம எந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம், எந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமா இருக்கும், கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்குன்றத பார்த்தோம். ஒரு 2 ராசி நியூட்ரலா இருக்கும், நல்லதும் நடக்கும், கொஞ்சம் தாமதம், சில விஷயங்கள் அதுவும் நடக்கும். எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா துலா ராசி, விருச்சிக ராசி. துலா ராசி விருச்சிக ராசிக்கு 2026 கோச்சார பலன் நியூட்ரலா இருக்கு. அதாவது உங்க ஜாதகம் நன்றாக இருந்து தசாபுக்தி நன்றாக இருந்தா யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க மேல போலாம். உங்க ஜாதகம் நல்லா இருக்குது, தசாபுக்தி நல்லா இருக்குதுன்னா அடுத்த வருஷம் பிரமாதமாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மகர ராசியை விட சூப்பரா இருக்கும். செகண்ட் சொன்ன ரிஷப ராசியை விட சூப்பரா இருக்கும். கோச்சாரம் உங்களுக்கு ஒரு தடை இல்லை, அதே சமயம் கோச்சாரம் உங்களை கெடுக்காது. இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போவோம்னு சொன்ன மாதிரி நடக்காது. எந்த கோச்சாரமும் உங்களை, ராகு கேதுவும் உங்களை தடுக்க போறது கிடையாது, சனி பகவானும் உங்களை தடுக்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். துலா ராசிக்கு விருச்சிக ராசிக்கு நியூட்ரலா இருக்குது, நல்லா இருக்குது. கோச்சாரம் உங்களை கெடுக்கவும் கெடுக்காது, அப்படியே வாரி கொடுக்குற அமைப்புலயும் கிடையாது, ரைட்டுங்களா? ஆனா ஒரு நல்ல பலன்னு சொல்லலாம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் நன்றாக இருந்து உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்தா துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் 2026 ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்கும். தொழில்ல, வேலையில, குடும்பத்துல, திருமணத்துல, எல்லா விஷயத்திலையும், ஆரோக்கியத்துல, எல்லா விஷயத்திலையும் அமோகமாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் 2026 யாருக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கும், யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும்னு பார்த்திருக்கோம், ரைட்டுங்களா? 2026க்கு அனைவருக்கும் நல்ல ஒரு ஆண்டாக அமைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அடிக்கடி கோவிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க. எல்லாரும் அவங்களுடைய இறைவனை வழிபாடு பண்ணுங்க. அவங்கவுங்க கோவிலுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய மனசு தூய்மைப்படுத்தப்படும். தப்பா யோசிக்க மாட்டாங்க, தப்பா செய்ய மாட்டாங்க, தப்பாவும் அவங்களுக்கு வாழ்க்கையில எதுவும் நடக்காது. கோவிலுக்கு போற பழக்கத்தை ரொம்ப இது பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? அது எனக்கு பழக்கமே இல்லை, நான் சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்லாம் பேசாம கோவிலுக்கு போற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் மன தெளிவையும் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.